நாம் இன்னைக்கு தூதுவளை ரசம் தான் பண்ண போறோம். ரசம் பண்றதுக்கு கொஞ்சமா தூதுவளை எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ ஒரு மிக்சி ஜார்ல 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 10 பல் பூண்டு, 1 வரமிளகா, தூதுவளைய கழுவிட்டு சேர்த்துக்கலாம். 2 தக்காளியும் கட் பண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம். சின்ன லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு வச்சிருக்கிறேன். இப்போ அடுப்புல கடாய் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச மிளகு, ஜீரக, தூதுவளையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்து வச்சிருக்கிறேன். இப்போ அந்த புளி கரைசலை சேர்த்து கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு உரக்குடி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி உரக்குடி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்டியான தூதுவளை ரசம் ரெடி. சளி இருமல் இருக்கும்போது இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது.